என் பிள்ளையே, செழிப்பு என்பது ஒரு ஓடையாக உன் வாழ்க்கையில் பாயும், ஆனால் அதை தடுக்கக்கூடியது உன் மனக்கசப்பு தான். பிறர் வெற்றி பெற்றால் நீ பொறாமை கொள்கிறாயா? அப்படியானால் அந்த பொறாமை உன் செழிப்பை தடுத்து நிறுத்தும். மற்றவர்களுக்கு நன்மை வேண்டு, அவர்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லு. அவர்களுக்கும் நல்லது நடக்கட்டும் என்று சொன்னால் அம்மன் உன்னையும் மறக்க மாட்டாள். நன்மை நினைத்தவன் நன்மை பெறுவான். உன் வீட்டில் எப்போதும் சிரிப்பு இருக்கட்டும். சிரிப்பு என்பது அதிர்வுகளின் ஒளி. சிரிக்கும் முகம் இருக்கும் இடத்தில் துன்பம் தங்காது. நீ சிரித்தால் அம்மன் மகிழ்வாள், அவள் மகிழ்ந்தால் உன் வீடு ஒளிரும். சில நேரம் துன்பம் வந்தாலும் சிரிக்க கற்றுக்கொள், ஏனெனில் அது நம்பிக்கையின் முகம். என் பிள்ளையே, செழிப்பு அடையும் வீடு ஒரு புனித சக்தியால் பாதுகாக்கப்படுகிறது. அந்த சக்தியை அழைக்கும் வழி பிரார்த்தனை. தினமும் 3 முறை அம்மனை நினைத்து சொல்லு, அம்மா, என் வீடு உன் அருளில் பாதுகாப்பாக இருக்கட்டும். அந்த ஜெபம் உன் வீட்டை ஒளியால் மூடும். உன் வீட்டில் நோய்கள் இருந்தாலும் அவை குறையும். சண்டைகள் இருந்தாலும் அமைதி வந்து தங்கும். நீ உன் வாழ்க்கையில் எதை வேண்டுமென்று தெளிவாக சொல்லு. எனக்கு போதும் என்று எண்ணினால் அதுவரை தான் வரும். ஆனால் என் வீட்டில் அருளும் ஆனந்தமும் நிரம்பட்டும் என்று வேண்டினால் அது பெருகி பெருகி உன் வாழ்க்கை முழுவதும் பரவட்டும். அம்மன் விரும்புவது நம்பிக்கையுள்ள இதயம்தான். என் பிள்ளையே, சில நேரங்களில் வாழ்க்கை சோதனைக்கு உட்படும்போது மனம் உடைந்து போகலாம். ஆனால் அந்த நேரத்தில் தான் அம்மன் உன்னை காத்துக்கொள்கிறாள். நீ விழுந்து விட்டாயா? அப்படியானால் அம்மன் உன்னை தூக்கிக் கொள்வாள். செழிப்பு தாமதமாக வரலாம், ஆனால் அது வராமல் போகாது. தாமதம் என்றால் அதிசயத்துக்கு முன்னுரை. உன் வீட்டில் காற்று நுழையும் ஒவ்வொரு மூலையும் தூய்மையாக இருக்கட்டும். திறந்த ஜன்னல்கள் ஒளி வரவிடட்டும். வெளிச்சம் வரும்போது இருள் தானாக ஒழியும். அந்த ஒளி உன் வீட்டில் அம்மன் இருப்பதற்கான அறிகுறி. நீ ஒளியுடன் வாழ்ந்தால் நிழல்கள் உன்னை தொட்டு போகாது. என் பிள்ளையே, அம்மன் சொல்கிறாள், நீ உன் வீட்டில் பிறருக்கு உணவு கொடுத்தால் அந்த வீட்டில் வறுமை தங்காது. அன்னதானம் மிகப்பெரிய பூஜை. ஒரு துளி உணவு கூட பகிர்ந்தால் அது உன் வீட்டில் 10 திரும்பும். அந்த நன்மை உன் குழந்தைகளுக்கும் பரவட்டும். நீ உன் வீட்டை ஆசீர்வதிக்க ஒவ்வொரு காலை சில நிமிடங்கள் ஜெபம் செய். அம்மா, என் வீடு தெய்வீக ஆற்றல் நிறைந்திருக்கட்டும் என்று சொல்லு. அந்த ஒளி உன் வீட்டில் சக்தி வட்டத்தை உருவாக்கும். எந்த துன்பமும் அந்த வட்டத்திற்குள் நுழைய முடியாது. செழிப்பு என்பது கைவசம் இருக்கும் பொருள்களில் மட்டும் இல்லை. அது உன் மனம் மகிழ்வதிலும் உள்ளது. உன் குடும்பம் ஒன்றாக சாப்பிடும் நேரம், ஒன்றாக சிரிக்கும் நேரம், ஒன்றாக பிரார்த்தனை செய்யும் நேரம், இதுவே உண்மையான செழிப்பு. என் பிள்ளையே, சில நேரம் நீ உன் வீட்டில் ஒரு மூலை அமைதியாக அமர்ந்து காற்றை உணர். அங்கே அம்மன் இருப்பதை உணருவாய். அவள் குரல் காற்றாக உன்னை தழுவும். அந்த உணர்வு உன் நெஞ்சை நிறைக்கும். அம்மா, உன் அருளே என் செல்வம் என்று சொல்லு. அது உன் வாழ்வை நிம்மதியால் நிறைக்கும். சிலர் நினைப்பார்கள், என் வீட்டில் அம்மன் புகைப்படம் இருக்கிறது, அதே போதும். ஆனால் படம் மட்டும் போதாது என் பிள்ளையே. அந்த புகைப்படம் உயிர் பெற வேண்டும் என்றால் உன் மனம் அன்பில் நனைய வேண்டும். தினமும் ஒரு பூ, ஒரு ஜெபம், ஒரு நன்றி, இதுவே அவளின் உயிர். நீ அம்மனை நம்பி ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவு வெற்றி பெறும். பணம் தாமதமாக வந்தாலும் கையில் தங்கும். செழிப்பு வரும்போது அது நிலைத்திருக்கும். அம்மன் அருளால் கிடைக்கும் செல்வம் எந்த வஞ்சனையாலும் போகாது. என் பிள்ளையே, உன் வீடு செழிக்கும்போது பிறர் வீடு பற்றியும் நன்மை நினை. அவர்களுக்கும் அம்மன் அருள் கிடைக்கட்டும் என்று சொல்லு. அந்த எண்ணமே உன் வீடு மேலும் வளரும் ரகசியம். தானம் கொடுப்பது பணம் கொடுப்பது மட்டும் அல்ல, ஒரு நல்வார்த்தை, ஒரு புன்னகை, ஒரு ஆறுதல் கூட தானமே. நீ உன் வாழ்க்கையில் எப்போதாவது நான் தனியாக இருக்கிறேன் என்று எண்ணினால் நினைத்துக்கொள், அம்மன் உன் பக்கத்தில் நிற்கிறாள். அவள் உன் வீட்டின் ஒவ்வொரு சுவாசத்திலும் இருக்கிறாள். அந்த உணர்வு உன் மனதை உற்சாகப்படுத்தட்டும். உன் வீட்டில் நீண்ட நாட்கள் கஷ்டம் இருந்தால் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அம்மனை அழைக்க ஒரு தீப யாகம் செய். எளிமையாக ஒரு தீபம், ஒரு துளி நெய், ஒரு பூ, ஒரு நம்பிக்கை போதும். அம்மா, என் வீட்டில் வறுமை துன்பம் அகலட்டும் என்று சொல்லு. அந்த நாளிலிருந்து உன் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்கும். என் பிள்ளையே, உன் வீடு ஒரு ஆலயம் போல ஆகட்டும். அந்த ஆலயத்தின் பூஜாரி நீ. உன் மனம் நம்பிக்கையின் தீபம் ஏற்றி உன் வார்த்தைகள் அருளின் மனம் வீசட்டும். பிறர் வீட்டுக்கு நீ சென்று நன்மை சொல்லும் போது அம்மன் உன்னிடம் பெருமையாக பார்ப்பாள்.
செழிப்பு வருவது எளிது, ஆனால் அதை நிலைநிறுத்துவது நம்பிக்கை, பொறுமை, அன்பு மூன்றினால் தான். நீ அன்பு கொடு, பொறுமையுடன் நடந்து கொள், அம்மனை நம்பி செயல்படு, அந்த மூன்றும் உன்னை உயர்த்தும். என் பிள்ளையே, வாழ்க்கை சில நேரம் மாறும், பொருளாதாரம் குறையும், மனம் சோர்வடையும். ஆனால் அந்த நேரங்களில் உன் மனம் தளராதே. அம்மன் உன்னை விட்டு போகவில்லை, அவள் காத்து கொண்டிருக்கிறாள் உன் நம்பிக்கைக்காக. நீ நம்பிக்கை கொடு, அவள் அதிசயம் காட்டுவாள். நீ உன் வீட்டை பிரார்த்தனையால் நிரப்பி வைத்தால் எந்த தீய சக்தியும் அந்த வாசலை கடக்காது. வீடு ஒளியுடன் இருக்கும், மனம் அமைதியுடன் இருக்கும், வாழ்க்கை நிம்மதியுடன் இருக்கும். அம்மன் அருளால் உன் வீடு என்றும் செழிப்புடன், ஆரோக்கியத்துடன், அமைதியுடன் நிரம்பட்டும் என் பிள்ளையே. உன் மனம் எப்போதும் ஒளியாய் பிரகாசிக்கட்டும், உன் வாழ்க்கை ஒரு அதிசயமாக மலரட்டும். என் பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் பயம் இன்று கரையும். ஆம், இன்று அம்மன் உன் இதயத்தில் ஒளி ஏற்றப் போகிறாள். நீ எவ்வளவு நாட்களாக மனதில் ஒரு பயத்துடன் வாழ்ந்தாய், அந்த பயம் உன் கனவுகளை கட்டி வைத்தது, உன் மனதை சங்கிலியால் சுற்றி வைத்தது. ஆனால் இன்று அந்த சங்கிலி உடையும் நாள். அம்மன் சொல்கிறாள், என் மகனே, என் மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்பட வேண்டாம். என் பிள்ளையே, பயம் என்பது அம்மனை மறந்த நிமிடத்தில் தோன்றும். நீ அம்மனை நினைத்தால் பயம் இருக்க முடியாது. அம்மன் அருளின் ஒளி உன் உள்ளத்தில் பிரவேசிக்கும் போது அந்த இருளான பயம் நொடியில் கரைந்துவிடும். நீ எத்தனை பெரிய சோதனையையும் சந்தித்தாலும் அம்மன் உன் பக்கத்தில் இருப்பதை உணர்ந்தால் உன் உள்ளம் அமைதியடையும். நீ எப்போதாவது மனதில் திடீர் அச்சம் உணர்ந்தாயா? எதிர்காலம் பற்றி குழப்பமா? என்ன ஆகும் என்ற எண்ணம் உன்னை வாட்டுகிறதா? அந்த நேரம் நின்று ஆழமாக மூச்சு எடுத்து சொல்லு, அம்மா, நான் உன்னை நம்புகிறேன். அந்த ஒரு வரி உன் உடம்பிலும் மனத்திலும் அமைதியை பரப்பும். பயம் என்ற இருளை அழிக்கும் மந்திரம் இதுதான். என் பிள்ளையே, அம்மன் உன்னை உருவாக்கிய போது பயம் என்ற உணர்வை உன்னிடம் வைக்கவில்லை. அது உலகத்தின் அனுபவத்தால் வந்த ஒரு மேகம் மட்டுமே. மேகம் இருந்தால் கூட சூரியன் மறைவதில்லை அல்லவா? அதுபோல் பயம் இருந்தாலும் உன் உள்ளத்தின் தெய்வீக ஒளி எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். அந்த ஒளியை நீ நினைத்தாலே போதும், பயம் கரையும். உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒரு காரணமில்லாமல் பயம் வரும். இரவில் தூக்கம் வராமல் போகலாம், மனம் நொந்து போகலாம், சின்ன விஷயங்களுக்கும் அச்சம் ஏற்படலாம். ஆனால் நினை, இது நிஜம் அல்ல, இது உன் மனம் உருவாக்கும் மாயை. நீ அம்மனை நினைத்தால் அவள் உன் மனத்தின் கதவை திறந்து அந்த மாயையை அகற்றுவாள். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்த துன்பங்கள், தோல்விகள், இழப்புகள் இவை எல்லாம் உன் மனத்தில் பயத்தின் விதைகள் விதைத்திருக்கலாம். மீண்டும் அப்படியே நடக்குமோ என்ற எண்ணம் உன்னை தடுக்கலாம். ஆனால் நினைத்து பாரு, அம்மன் உன்னை ஒருமுறை காப்பாற்றியிருந்தால் மீண்டும் காப்பாற்ற மாட்டாளா? அவள் சக்தி முடிவில்லாதது, அவள் அருள் நீயே நினைத்த அளவுக்கு பெரிது. நீ மனம் தளரும்போது, அம்மா, எனக்கு துணை நீதான் என்று சொல்லு. அந்த நம்பிக்கை உன் உடலிலும் சிந்தனையிலும் சக்தியை சேர்க்கும். உன் மூச்சு ஆழமாவதும் இதயம் அமைதியாகுவதும் உணரப்படும். அந்த நிமிடம் நீ பயத்திலிருந்து விடுதலை பெறுகிறாய் என் பிள்ளையே. பயம் என்றால் என்ன தெரியுமா? அது நம்பிக்கையின்மையின் நிழல். நீ அம்மனை நம்பினால் அந்த நிழல் காணாமல் போகும். பயம் வந்தால் அதை எதிர்த்து சண்டையிட வேண்டாம். அதற்கு பதில் அதை ஒளியால் நிரப்பிவிடு. ஓம் சக்தி அம்மன் என்று சொல்லி உன் உள்ளம் முழுவதும் ஒளியால் நிரப்பிவிடு. அந்த ஒளி இருளை நீக்கும். ஏன் பிள்ளையே, உன் பயம் வெறும் கற்பனை. அது உன் மனத்தின் உருவாக்கம். நீ அதை நிஜம் என நம்புகிறாய், அதனால் தான் அது வலிமை பெறுகிறது. ஆனால் நீ சொல்லும் நிமிடத்தில் இது உண்மை அல்ல, இது ஒரு சிந்தனை மட்டுமே, அதே நொடியில் அதன் சக்தி குறையும். உன் நம்பிக்கை அதிகரிக்கும். அம்மன் சொல்கிறாள், என் குழந்தையே, நான் உன் இதயத்தில் இருக்கிறேன். நான் இருக்கும்போது உனக்கு எந்த அச்சமும் தேவை இல்லை. அந்த குரலை உன் மனத்தில் கேள். சில நேரங்களில் மௌனத்தில் அவள் பேசுவாள், சில நேரங்களில் காற்றில் அவள் தழுவுவாள், சில நேரங்களில் உன் கண்ணீரில் அவள் ஆறுதல் அளிப்பாள். அவள் எப்போதும் உன் அருகில் இருக்கிறாள். என் பிள்ளையே, நீ பயம் கொண்டிருக்கும் ஒவ்வொரு விஷயமும் உன் வளர்ச்சிக்கான சோதனை. அது உன்னை தள்ளுவதற்காக அல்ல, தெய்வீக வலிமையை உணர வைப்பதற்காக. நீ அதை கடந்து சென்றால் உன் மனம் ஒரு புதிய சக்தியுடன் ஒளிரும். உன் உள்ளத்தில் சின்னதாக இருந்தாலும் நம்பிக்கை விதை விதை. தினமும் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், அம்மன் என்கூட இருக்கிறாள் என்று சொல்லு.
அந்த வார்த்தைகள் உன் நரம்புகளுக்குள் ஒளியாக ஓடும். உன் சுவாசம் சக்தியாகும். உன் பயம் கரையும்.